சில கட்டங்கள்ல யாராவது நம்மை கை தூக்கி விட மாட்டார்களா? நமக்கு கவலை தீர்வதற்கு ஒரு வழி பிறக்காதா? அப்படின்னு எல்லாம் தோணும். அதுவும் சில குறிப்பிட்ட தசாபுத்திகள்ல. உதாரணமா சனி தசையில சுக்கிர புத்தி, சுக்கிர தசையில சனி புத்தி, இல்லைன்னா சுக்கிர தசையில ராகு புத்தி. பொதுவாகவே பணம் அப்படின்னா சுக்கிரனை தான் நம்ம சொல்லுவோம். உனக்கு என்னப்பா, உனக்கு சுக்கிர தசப்பா அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி எப்போ நிரந்தர வாசம் செய்வாள், வரணும், நம்மக்கிட்ட நிரந்தரமா அந்த மகாலட்சுமி தங்கணும். புரட்டாசி சனிக்கிழமையில, இப்போ இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, இது போன்ற நேரங்கள்ல நாம ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா. எவ்வளோ எளிமையா இருக்கு பாருங்க. இதை போல ஒரு 7 முறையான குறைந்தது. ஏன் 7 முறை சொல்லணும்? 27 முறையே சொல்லிடலாமே, நல்லது தானே. 18 முறையோ 27 முறையோ சொல்லி பாருங்களேன். எங்க இருந்தோ மகாலட்சுமி செல்வத்தை வாரி வழங்க துவங்குவா. இல்லத்துல அமைதி பெருகும், அன்பு பெருகும், ஆரோக்கியம் பெருகும். சிவசிவ.